வணக்கம் நண்பர்களே. முடிவுக்கு வரும் திமுக ஆட்சி. தேர்தலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி இன்று சிவகங்கையில் பரப்புரை முடித்துவிட்டு பரமக்குடி செல்லும் வகையில் அருப்புக்கோட்டையில் வரவேற்க காத்திருந்த மக்களிடையே சில நிமிடங்கள் பேசினார். அப்போது அவர், இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வென்ற தொகுதி. அதிமுக வேட்பாளர் சேதுபதியை நிறுத்தி இருக்கிறோம். இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது. அதிமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடந்தது. திறமையற்ற முதல்வர் ஆள்வதால 2 வயது குழந்தை கூட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. இதற்கு பொறுப்பானவர் முதல்வர். 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்திருக்காங்க என்று சொன்னா அத்தனை பேர் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் கஞ்சா விற்பனை. இதை விற்பதே திமுக கட்சியினர் தான். அதனால்தான் அகற்ற முடியவில்லை. அதிமுக ஆட்சியில் 3 மாதத்தில் கஞ்சாவை ஒழிப்பேன், நான் முதல்வராக இருந்தபோது எல்லோரும் பாதுகாப்பாக இருந்தன. பொற்கால ஆட்சி. இந்த ஆட்சி எப்போது போகும் என்று மக்கள் காத்திருக்கிறாங்க. விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி, பருப்பு, எல்லா பொருட்களும் விலை உயர்வு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? திமுக ஆட்சியில் மின்கட்டணம் கடுமையாக உயர்ந்து விட்டது. வீடுகளுக்கு முதல்ல 52% உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% என 3 ஆண்டுகளில் 15% உயர்த்திட்டாங்க. இப்போது 67% இருக்கு. இந்தியாவிலே கடன் வாங்குவதில் தமிழகம் தான் முதல் மாநிலம். திமுகவின் 4 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கிவிட்டாங்க. 73 ஆண்டு கால தமிழக ஆட்சி வரலாற்றில் எத்தனையோ அரசுகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு. 2021 ஆண்டாம் வரை ஒட்டுமொத்தமாக இருந்த கடன் 4,85,000 கோடி மட்டுமே. ஆனால் அதைவிட திமுகவின் இந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன். நம்ம எல்லோரையும் கடனாக்கி விட்டார். மக்களோட மனநிலையும் மாறிவிட்டது. திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகமே சுடுகாடாகிவிடும். அதனால் திமுகவில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் உங்கள் தொகுதிக்கு வாக்கு சேகரிக்க வந்தால் நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். இதை எப்பொழுதே நாம் செய்யவில்லை என்றால் இனி வரும் ஆட்சி காலத்தில் எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவார்கள் என்று தெரியவில்லை. அது நினைக்கும் போது என்னுடைய மனதை பதைபறிக்கிறது. அதனால் மக்கள் அனைவரும் தற்போது தங்கள் கையில் உள்ள வாக்கை சரியான ஆட்சியாளர்கள் கையில் கொடுக்க வேண்டும். இதை மக்கள் திமுகவை எதிர்க்க தான் நினைக்கிறார்கள். ரகசிய சர்வேவில் கூட திமுக 3ஆம் இடம்தான் பிடிக்கிறது. முதலில் அதிமுக, 2வது விஜயின் தாவேகா, 3வது திமுக. இதனால் திமுக ஆட்சி சகாப்தம் இதோடு முடிய போகிறது என்கின்ற பேச்சு தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது.